2029 வர பாராளுமன்ற தேர்தலில் விஜய் தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த வர தேர்தல் வந்து மிக கண்டிப்பாக அவருக்கு தான் சான்ஸ் இருக்குது. துணை முதலமைச்சராக இருந்துட்டு இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர்ங்கிறது அதுவும் நல்ல பவர்ஃபுல் ஸ்பாட்டுக்கு தான் அவர் வந்திருக்காரு. இவருக்கு வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா முதலமைச்சர் விஜய் அவர்களோட இதுதான் இன்னொரு டைம் நீடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போ மாறுபடுனா 2024 8%, இப்போ முடிஞ்சதில் வந்து கிட்டத்தட்ட 3-4% கிட்ட பாதியாக குறைஞ்சிருச்சு. வந்து இப்போ அடுத்த தடவை வந்து CA மற்றும் CMA படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. NMC ஆடிட்டிங் காலேஜ், ஈரோடு. The Chennai Silks in Mega Summer Sale. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவிலிருந்து பிரபல ஜோதிடர் கதிர் சுப்பையா நம்மோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம சேனல்ல பார்த்துருந்தோம். அந்த வீடியோவும் நல்லா போயிருக்கு. அதில் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனில் திமுக 180 சீட்ஸ் ப்ளஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ விஜய் வின் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல சார் அது மாறி இருக்கு? விஜய் எப்படி இந்த அட்வான்டேஜ் எடுத்து வின் பண்ணியிருந்தார் சார் இந்த எலெக்ஷனில்? ஜாதக ரீதியாக என்ன சார் இது சொல்ல வருது? ஸோ குறிப்பாக வந்து குருவோட பொசிஷனை வச்சு ப்ரெடிக்ஷன் வந்து அது குருக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம். வந்து ஏன்னா ஸ்டாலின் வந்து சிம்மராசி, அது அப்போ லாஸ்ட் டைம் வந்தப்போ சொல்லியிருந்தோம் வந்து அவருக்கு வந்து 8ல் சனி இருக்குது, அந்தளவுக்கு பிரமாதமாக இல்லை. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ரிஷபராசி, அதனால் வந்து 2ல் குரு 11ல் சனி, அவருக்கு தான் இருக்கிறதுலே பிரமாதமான ஜாதகம்னு வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருந்தோம். அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அந்த செகண்ட் பொசிஷன் கொடுத்து அது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஸ்வாப் ஆனதுக்கு முக்கியமாக இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் விஜய் சார் வந்து கடகராசியில் வராரு. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்ளிப் ஆனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்பக்கிரகங்களோட வெயிட்டேஜ் வந்து நான் வந்து அதிகமாக கொடுத்துருக்கணும், பட் அது வந்து கொடுக்கல. அது வந்து என்னோட தப்பு தான். ஏன்னா அது வந்து நான் வந்து அவரோட ஜாதகம் நான் சரியாக பார்க்கல. அதாவது ஜாதகம் வந்து என்கிட்ட இருக்க ஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து மறுக்க விரும்பல. அதாவது வந்து நான் எல்லாமே பார்த்து கரெக்டாக பார்த்து தான் பண்ணோம். பட் ஆனால் சர்ப்பகிரகங்களோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்கல. அதாவது குறிப்பாக வந்து கேது வந்து மக நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆச்சு. அதாவது வந்து பூர நட்சத்திரத்தில் இருந்த வரைக்கும் அவருக்கு வந்து அந்தளவுக்கு ஃபேவரபிள் இல்லை. ஸோ மக நட்சத்திரத்துக்கு உள்ளே வந்த டேட் வந்து மார்ச் 31. ஸோ மார்ச் 31க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட க்ரோத் வந்து இன்னும் ஸ்பெக்டாக்குலர், அது எக்ஸ்பொனென்ஷியலாக வந்துருச்சு. ஏப்ரலில் அந்த எலெக்ஷன் டே வர வரைக்கும் எவரி வீக் வந்து அவருக்கு வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு. ஸோ இப்போ கேதுவுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்து பார்த்திங்கன்னா அது முந்தைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சிம்மராசிலேருந்து ஜென்ம கேதுவாக வந்துருச்சு. விஜய் சாருக்கு வந்து 2ஆம் இடத்துல கேது வந்துருச்சு. ஸோ அதனால அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்ளிப் ஆகிடுச்சு. அதாவது குருவுக்கு கொடுத்த வெயிட்டேஜ் வந்து கேதுக்கு வந்து கொடுக்காது என்னோட தப்பு தான். பட் அது வந்து ஒரு லெசன் மாதிரி தான் எடுத்துக்கணும். வந்து ஏன்னா சர்ப்பகிரகங்கள் வந்து சொந்த நட்சத்திரத்திலே, அதாவது ராகு வந்து ராகுவோட நட்சத்திரத்திலே, அதே மாதிரி கேது வந்து கேதுவோட நட்சத்திரத்திலே. ராகு வந்து அட் ப்ரெசன்ட் வந்து சதய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி கேது வந்து மக நட்சத்திரம். ஸோ சதய நட்சத்திரத்தோட ரூலர் வந்து ராகு, அதே மாதிரி மகன் நட்சத்திரத்தோட ரூலர் வந்து கேது. ஸோ சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கர்ம வினைகளோட பலன்கள் வந்து மிக அதிகமாக இருக்குதுங்கிறது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி என்ன எதில் தப்பாச்சுன்னு செக் பண்ணும்போது தெரிஞ்சது வந்து அதில் ஒரு இடத்துல தான் தப்பு பண்ணியிருந்தேன். ரெண்டாவது வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ சொல்லியிருந்தேன் வந்து இந்த கோச்சார ரீதியாக அடுத்து வர குரு பயிற்சி சரியில்லை, அதனால் இந்த ஃபேஸை தாண்டினதுக்கப்புறம், அதாவது 2029 வர பாராளுமன்ற தேர்தலே விஜய் தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த வர தேர்தல் வந்து மிக கண்டிப்பாக அவருக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிட், இந்த ஒரு இன்டர்மீடியட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து கிளிச் இருந்தது. அதனால அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்ளிப் ஆயிருக்கு. ஸோ அது ஒன்று மட்டும்தான் என்னோட ஆன்சர். வந்து தமிழகத்தின் முதல்வராக விஜய் வந்து வந்துட்டார். அவருக்கு வந்து இன்னும் வருங்காலங்கள் அது எப்படி சார் இருக்குது? சவாலானதாக இருக்குமா? வருங்காலம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஒரு குறுகிய காலத்துக்கும் பார்க்கலாம், நீண்ட காலத்துக்கும் பார்க்கலாம். சவாலானதாக இருக்குமா, இல்லை அடுத்தடுத்து அவருடைய ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஆட்சியிலும் விஜய் தான் வருவார், அடுத்து எங்களுக்கு விஜய் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து போயிட்டு இருக்காங்க. எப்படி சார் இருக்க போகுது விஜய்க்கு பொறுத்த வரைக்கும்? லாங் டேர்மில் அவரோட சார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் டைம் வரும்போது அதான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பையும் கொஞ்சம் இயர்லியாக வந்துட்டார் அரசியலுங்கிறத தவிர வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. அதனால் லாங் டேர்மில் அவருக்கு வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கோச்சார ரீதியாக அடுத்து வர குரு பயிற்சி ஜூன் 2ல் வர குரு பயிற்சி வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ இவருக்கு ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது, அதாவது வந்து டெஸ்டிங் ஃபேஸ்னால் அது வந்து பெரிய ஒரு அரசியலில் மாற்றத்துன்னு சொல்லலாம். இவரோட பர்சனலாக இவரோட சார்ட்டுக்கு வந்து டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜூலை 25 இந்த வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த டைம் வந்து இருக்கும். வந்து அதுக்கப்புறம் இருக்க பீரியட் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிடும். 2028 இன்னுமே பெட்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வர பீரியடெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய கால்குலேஷன் வந்து ஜூலை 25லேருந்து
குறிப்பாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த வருஷத்தோட கடைசியில் இருக்க காலகட்டம் வந்து அவருக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் வந்து. ஓகே சார். இப்போ அவர் கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிகள், ஏன்னா இப்போ அவர் தனியாக இருந்தாருன்னா அவரை மட்டும் நம்ம சார்ந்து அவருடைய முடிவுகள் நம்ம சொல்லிடலாம். கூட்டணியில் வந்து இப்போ காங்கிரஸ் இருக்காங்க, விசிகா, 2 இடதுசாரி கட்சிகளான சிபிஎம், சிபிஐ இவங்க இருக்காங்க. இது இல்லாமல் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் இவங்களுடைய தயவில் அவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு சார் அவரால் சிறப்பாக பண்ண முடியும்? அந்த கூட்டணிகளை நம்பி இவர் இருக்கிற மாதிரி இருக்குமா சார்? எப்படி சார் அது போகும்? கண்டிப்பாக என்ன கூட்டணி இல்லாமல் வந்து பெரும்பான்மை இல்லை, அதனால வந்து கூட்டணி கண்டிப்பாக தேவைப்படும். கூட்டணியில் வந்து சில பிரச்சனைகள் வரலாம். என்னோட கால்குலேஷன் வந்து ஜூலை 25லேருந்து இருக்கக்கூடிய ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை மேனேஜ் பண்ணிவிடுவார். அதே மாதிரி 5 வருஷமும் கிராஸ் பண்ணிவிடுவார். ஸோ அதில் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ ஒரு பிரச்சனைகள் வரும் வந்து. ஓகே சார். அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக அவங்கள பற்றி பார்த்துக்கலாம் சார். ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நேரம் நல்லா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலுமே 180 சீட்டுக்கு மேலே அவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க சறுக்குனதுக்கு இவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் மட்டும்தான் காரணமா, இல்லை வேறு ஏதாச்சும் இப்போ விஜய் வின் பண்ணி வந்த மாதிரி அவங்கள எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே அவங்க ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க, அதுக்கு என்ன சார் காரணமாக இருந்தது? அதான் ஒரே ரீசன் தான் வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா, அந்த கேது வந்து அதோட நட்சத்திரத்தில், அதாவது மக நட்சத்திரத்துக்குள்ளே வரும்போது ஸ்டாலினுக்கு இன்னுமே வீக் ஆகிருச்சு. ஏன்னா ஏற்கனவே சனி வந்து 8ல் சனி இருக்குது, அது வந்து குரு வந்து அதை ஓவர் கம் பண்ணிவிடுன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து குருவோட எஃபெக்டை வந்து கேது வந்து தூக்கிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ எப்படி பார்க்கலான்னா, கோவிட் வந்தது இல்லையா, கோவிட் டயத்துலையும் ராகு வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்துலையும், அதே மாதிரி கேது வந்து மூல நட்சத்திரத்துலையும் டிரான்சிட் ஆனப்போ தான் கோவிட் வந்தது. அப்போ எல்லாமே வந்து தப்பாச்சு. ஸோ நிறைய பேரோட ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே தப்பாச்சு. ஸோ அது மாதிரி இது வந்து இன்னும் எப்படி பார்க்குறோன்னா, அது வந்து ஒரு கர்ம வினைன்னு பார்க்கலாம். இல்லை வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, அது வேர்ல்டு ஈவெண்ட்ஸு, அது ஒரு தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய கர்மாவோட கலெக்டிவ் கர்மா இருக்குல்ல, அதை வச்சு தான் இது வந்து சர்ப்பகரங்கள் ஒர்க் ஆகுது. இது வந்து பேக் டெஸ்ட்டும் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடி பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனால் இப்போ கோவிட் வந்தது அதே மாதிரி இப்போவும் அதே மாதிரி வந்தானா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது வந்து நெகட்டிவாக பார்க்க தேவையில்லை. அது ராகு வரும்போது எல்லாமே பேடாக நடக்குங்கிறது பார்க்க தேவையில்லை, பாசிட்டிவாக வரும். இது என்ன மீன் பண்ணுதுன்னா, கலெக்டிவாக ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில், ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களோட மொத்த கர்மாவோட வினையும் அந்த சமயத்தில் வந்து வெளிப்படும் வந்து. ஸோ அதனுடைய டாமினன்ஸ்னால அது வந்து ஜென்மக்கேதுவாக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்ததால் அவருக்கு வந்து சரிவையும், அதே மாதிரி விஜய்க்கு வந்து 2ஆம் இடத்துல இருந்ததால் அது வந்து ஒரு இடத்துல ஃபார்ச்சுனாகவே வந்துருச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கேதுவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 12. ஸோ கேது வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் கிளியராக வந்துருச்சு. ஆனால் கேதுவுக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்கல. லாஸ்ட் டைம் ப்ரெடிக்ட் பண்ணப்போ வந்து கேதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கல. யூஸ்வலாக வந்து குரு பார்ப்போம், சனி பார்ப்போம், அதில் எது ஓவர் கம் பண்ணுதுன்ற ஸ்ட்ரென்த்தை வச்சு சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, அந்த வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த கலெக்ஷன் ஆஃப் பீப்புளோட கர்மாவும் சேரும்போது, இதில் கர்மன்னு உடனே எல்லாம் பேடாக நினச்சிக்க தேவையில்ல. இது பாசிட்டிவ் கர்மாவும் இருக்குது, நெகட்டிவ் கர்மாவும் இருக்குது, எப்படி வேணாலும் இருக்கலாம். அது மனிதர்கள் மாறுபடும், அது மொத்தமாக இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் கர்மாவும் இருக்குது, நெகட்டிவ் கர்மாவும் இருக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 5000 பேர் வேலை பார்க்குறாங்க, இல்லை 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் ஆகிடுச்சுன்னா அவங்க ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 5 times 6 times போகும். அப்படின்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த 10,000 பேருக்குமே வந்து ஒரே மாதிரி ஃபார்ச்சூன் ஆஸ்பெக்ட்னா கிடையாது. ஆனால் என்னென்னா அந்த இடத்துல வந்து எது வேலை பார்த்துருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கர்மா வந்து வேர்ல்டு ஈவெண்ட்ஸை வச்சு வருது. இல்லைனா அது மொத்தமாக இருக்கிற எல்லாரோட கர்மா வரும்போது ஒரு சில பேரோட இது வந்து டைம் சரியில்லைன்னா கூட அது அடிபட்டு போயிடும். ஸோ அதுதான் இது வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து ஆதி பௌதிக கர்மான்னு இதுக்கு பேர் வந்து சொல்லுவோம். ஓகே சார். இப்போ உதயநிதி சார் அவருடைய பார்த்துடலாம் சார். ஸோ அவருக்கு பலமாக இருக்குன்னு சொன்னீங்க. இனி வரும் காலங்களில் அது எப்படி சார் இருக்கும்? இப்போ வந்து ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் அவர் அமர்ந்திருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அவர் வருங்காலங்களில் என்ன மாதிரி சார் இருக்க போது? அவருடைய ஜாதக கட்டங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வித பதவி உயர் மாதிரி தான். துணை முதலமைச்சராக இருந்துட்டு இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர்ங்கிறது அதுவும் நல்ல பவர்ஃபுல் ஸ்பாட்டுக்கு தான் அவர் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சிறப்பான எதிர்க்கட்சியாக கண்டிப்பாக அவர் இருப்பார். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வந்து இவரோட ஜாதகமே பார்த்தீங்கன்னா கிரக மல்லிகா யோகம்னு சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு எல்லா கிரகங்களும் வரிசை அடுத்தடுத்த கட்டத்திலே இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஜாதகத்தில். ஸோ கும்பலக்கணம், ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டை வரிசையாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு சிறப்பான ஜாதகம் தான். இவருக்கு வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அடுத்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, 2031 வரும் இல்லையா, அந்த பீரியடில் வந்து இவருக்கு வந்து ஜென்மசனியாக வந்துடும். ஸோ அப்போ வந்து சேலஞ்சிங் ஃபேஸாக இருக்குது. அது ஒரு இதுதான் சிக்கலாக இருக்கே தவிர, இருந்தாலும் ஜென்மசனியாக இருக்கும்போது 7.5 சனியில் வந்து முதலமைச்சராகவோ இல்லை அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரு இல்லை ஈவன் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் எல்லாமே வந்து 7.5 சனியில் வந்திருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய ஒரு சிக்கல் கிடையாது. இருந்தாலும் அந்த விஜய் அவர்களோட ஜாதகத்தையும் இவரையும் கம்பேர் பண்ணும்போது அடுத்த டேர்முக்கு கூட
இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களோட இதுதான் இன்னொரு டைம் நீடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு மெயினாக வந்து 7.5 சனியோட தாக்கம் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் விஜய் சார் அவர்களுக்கு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி வந்துடும். ஸோ அந்த பீரியட் வந்து நல்லா இருக்குது. இது எப்போ மாறுபடும்னா மறுபடியும் கூட்டணி கட்சிகளில் வேறு ஏதாவது ஒரு மாறுச்சுனாக்க இப்போ காங்கிரஸோ பிஜேபி வந்து இப்போ வந்து கரெக்டான சரியான நிலைமையில் இல்லை வந்து. ஸோ அவங்க வந்து வேறு யாரோட டைப் வச்சாங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் தட் இப்போ இன்னொரு டேர்முக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து மறுபடியுமே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த சுக்கரதசை வந்து இப்போ குரு புத்தி நடந்துகிட்ருக்கு. குரு புத்தி ஆரம்பித்து ஒரு 3 மாதம் ஆச்சு. ஸோ சுக்கரதசையோட ப்ராக்ரஷன் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. ஏன்னா அதனால் இதோட கண்டினியூஷனாக அப்படியே அடுத்த டேர்முக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே சார். இப்போ உதயநிதி அவர்கள் அடுத்து பார்த்தோன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இடமும் வந்து அவருக்கு தவறி போயிருக்கு. நீங்கள் சொன்னப்பயே சொன்னீங்க, நம்ம முன்னாடி பேசினப்பையும் அவங்க ஒரு 50 சீட் வரைக்கும் அதிமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. 47 சீட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவருடைய தலைமைக்கான ஒரு கேள்வியும் வந்திருக்கு. கட்சிக்குள்ளே ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி வந்திருக்கு. அவரை பொதுச் செயலாளர் இந்த நீக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு நேரம் எப்படி சார் இருக்குது? திரும்ப அந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி இல்லைனாலுமே அந்த கட்சி அவரை தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நியர் ஃபியூச்சர் ஆர் இன்னும் நம்ம ஒரு 5 வருஷம் அப்படி பார்க்குறப்ப அடுத்த எலெக்ஷன் அந்த ரேஞ்சில் பார்க்குறப்ப? ஸோ அவரோட ஜாதகம் படி பார்க்கும்போது என்னென்னா இந்த மாதம் அவருக்கு வந்து டஃப். ஏன்னா வந்து இப்போ 7ல் வந்து சனி, அதே மாதிரி 10ல் குரு வந்து யூஸ்வலாக 10ல் குருங்கிறது வந்து பதவியே எடுக்குங்கிறது மாதிரி அது அந்த அந்த ப்ராப்ளத்தை வந்து கரெக்டாக கொடுத்துருச்சு. கேதுவோட பொசிஷனும் சரியில்லை. ஸோ வந்து இப்போ வந்து செட்பேக்காக தான் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஸ்ப்ளிட் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ப்ளிட் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, அந்த போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஜூன் 5ஆம் தேதி அதாவது அடுத்த குரு பயிற்சி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்கன்னா இது வந்து ஒரு வைப்போட்டு ஆகிற மாதிரி ஆகிடும் வந்து. ஆனால் இன்கேஸ் அது வந்திருக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில் இப்படியே போயிட்டுருக்குது அப்படின்னா ஜூன் 5க்கு அப்புறம் இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். ஜூலை 25, 26க்கு அப்புறம் வந்து இன்னுமே இவரோட சார்ட் வந்து பலம் பெற்றுரும். ஆனால் அதனோட இதெல்லாமே வந்து இப்போ இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத வச்சு தான் அடுத்தது வந்து முடிவாகும் வந்து. ஸோ இந்த மாதம் வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்கனாக்கா ஆப்வியஸாக வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இல்லை. அவருக்கு டைம் நல்லா இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து பர்சனல் லைஃப்பில் பெஸ்ட் அப்படின்னா வேறு ஏதாவது ஃபார்ச்சுன்ஸ் தான் வருமே தவிர அரசியலில் வந்து அந்த அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி அவருக்கு வந்து ஜூலை 25க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து நல்லாயிருக்கு இந்த வருஷத்தில். சீமான் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அவருக்கான அந்த நேரமும் நல்லா இல்லை, அவர் ஒரு ஓட்டை வந்து அந்த அளவுக்கு தக்க வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எப்படி சார் இருக்குது அவருக்கு? அவர் கூட்டணி வச்சாதான் அவரால் வந்து சர்வே ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி சார் இருக்குது? அவரோட ஜாதகப்படி அடுத்த டேர்ம் வந்து இதை விட நல்ல மச் பெட்டர்னு சொல்லுவேன் வந்து. நான் இந்த தடவை வந்து ஓட்டு சதவீதம் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அடுத்த தடவை வந்து இதோட கண்டிப்பாக மேலே வந்துடும். 2024 8%, இப்போ முடிஞ்சதில் வந்து கிட்டத்தட்ட 3-4% கிட்ட பாதியாக குறைஞ்சிருச்சு வந்து. இப்போ அடுத்த தடவை வந்து திருப்பி மறுபடியும் இதே ரீகெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9%, 10%க்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து கவுண்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே சார். அண்ணாமலை அவருக்கு வந்து பார்த்தோன்னா கடந்த தேர்தலில் அவரை பிரதானப்படுத்தி இந்த பக்கம் பாஜக வந்து இருந்தாங்க. இந்த தேர்தலில் வந்து அவர் சைட்லைன் செய்யப்பட்டார். ஸோ அவருக்கு வந்து இனி வரும் காலம் எப்படி சார் இருக்குது? அவர் வந்து தமிழ்நாடு அரசியலில் பார்க்கலாமா, இல்லை தேசிய அரசியல் இந்த மாதிரியான ஒரு இது அவருக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கா சார்? 2029 வர தேர்தல் வந்து அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் வந்து போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது அவரோட ஜாதகப்படி. ஸோ அதுக்கப்புறம் வர பீரியட் வந்து அவருக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த அவருக்கு செட்பேக்குங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட இருக்கும். பட் ஆனால் அதுக்கு அடுத்து அதாவது பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவரோட கண்டிப்பாக வந்து போஸ்ட் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகே சார். இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா நம்ம தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் பற்றி கொஞ்சம் விவாதிச்சிடலாம் சார். இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா தாவேக்காவோட ஃபியூச்சர் வந்து அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அவங்க கூட கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு 2029 வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் அது எப்படி சார் இருக்கும்? கூட்டணி இப்போ வந்து தாவேக்கால இதே அலையன்ஸ் வந்து நீடிக்கும் அப்படின்னாக்கா வந்து பெட்டராக இருக்கும், பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. இது வந்து கூட்டணி கட்சிகளோட நிலைமை வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து இப்போதைக்கு ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு வந்து பெரிய செட்பேக் இருக்குது. அது இப்போ நல்லா இருக்குது, அட் ப்ரெசன்ட் டைம் நல்லா இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு ஜூன் 2, 3 தேதி அதாவது இந்த குரு பயிற்சி வர வரைக்கும் அவருக்கு வந்து டைம் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் இல்லை இந்த வருஷ கடைசியில், இந்த வருஷ கடைசினாக்கா டிசம்பர் 15. ஸோ டிசம்பர் 15க்கு அப்புறம் இருக்க பீரியட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு பயங்கர செட்பேக்காக இருக்குது.
ஒரு ஒரு சான்ஸ் வந்து டிவிகே விட்டு அவங்க வந்து பிரிஞ்சு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. காங்கிரஸ் வந்து இப்போ சப்போர்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிரிவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஜூலை 25க்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து நீடிக்கும். ஜூலை 25லேருந்து வருஷ கடைசி வரைக்கும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் ஃபுல்லாக வந்து குழப்ப நிலை வந்து நிறைய நீடிக்கும். அந்த குழப்பத்தில் வந்து காங்கிரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அப்போ வந்து டிவிகேயோட கூட்டணியிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது என்ன ரீசன்றது எனக்கு தெரில. ஆனால் அவரோட ஜாதகப்படி பார்க்கும்போது வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து அவரோட 2029 எப்படி இருக்க போகுதுனாக்கா, அப்போ வந்து இவருக்கு டைம் பெட்டர் ஆகிடும். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து டைம் பெட்டர் ஆகிடும். ஸோ அப்போ அலைன்ஸ் டிவிக்கோட அலைன்ஸை கன்டினியூ பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலமான எதிர்க்கட்சியாக வர முடியுமே தவிர, அப்போ கூட வந்து பிஜேபியோட அந்த கட்சியோட சார்ட் பார்க்கும்போது அதுதான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்னொரு டேர்ம் வந்து கிட்டத்தட்ட கண்டிப்பாகவே சொல்லிடலாம், பிஜேபி தான் இந்தியாவை ரூல் பண்ண போகுது அடுத்த டேர்ம்லையுமே. ஓகே சார், அதான் இப்போ பாஜகவை பற்றி பேசணும் சார். பாஜகவில் இப்போ மோடி இருக்கார், அமித்ஷா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கார். ஸோ மோடியோட ஜாதகம் என்ன சார் சொல்லுது, அடுத்து அமித்ஷா இவங்களது எப்படி சார் இருக்குது? அமித்ஷா அவர்களோட ஜாதகம் அப்போ தான் கிங் மேக்கர் மாதிரி அவரோட ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. திரு மோடி அவர்களோட ஜாதகப்படி லாஸ்ட் டைமே இன்னொரு இதில் சொல்லியிருந்தேன் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து குறிப்பாக அதுவும் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வந்து அவருக்கு வந்து டைம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை வந்து. அப்போ வந்து தலைமை பொறுப்பை அதாவது பிஎம் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க வந்து வரலாம். புதுசாக இன்னொரு தலைவர் வந்து இன்னொரு பிரைம் மினிஸ்டர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அந்த பீரியடில் இருக்குது. அது வந்து ஒரு 90% கூட சொல்லுவேன் வந்து அது தலைமை பொறுப்பு மாறுவதற்கான வாய்ப்பு வந்து அந்த பீரியடில் இருக்குது. அதை தாண்டிட்டாருனாக்கா அப்படியே கண்டினியூ ஆகிடும். அந்த 3 மாதம் வரைக்கும் தான் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜனவரி 25, 26 கிட்ட ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மார்ச் 26 கிட்ட முடிஞ்சிடும். அந்த பீரியடில் வந்து ஒரு புது பிரைம் மினிஸ்டர் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே சார், இவரை தாண்டி நம்ம பாஜகவில் அடுத்த கட்டத்தில் யார் பிரதமர் ஆகிறதுக்கான தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விவாதிக்கப்பட்ட பேர்களில் ஒன்று வந்து பார்த்தோன்னா யோகி ஆதித்யநாத்தோட பேர் வந்து விவாதிக்கப்பட்டது. ஸோ அவர் ஒருவேளை இந்த பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இன்கேஸ் மோடி வந்து அந்த நேரத்தில் பதவி ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அவருக்கான அந்த ஜாதகம் எப்படி சார் இருக்குது அந்த சமயத்தில்? அது பர்ஃபெக்டாக அலைனாக இருக்குன்னு சொல்லலாம் வந்து. இவர் ரிசைன் பண்ணுற பீரியடில் வந்து அவருக்கு வந்து யோகமான அதே பீரியடில் ஜனவரி 25லேருந்து கிட்டத்தட்ட மார்ச் 25 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 மாதம் 2027 இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து அப்படியே ஸ்வாப்பாக இருந்து இவருக்கு வந்து டைம் சரியில்லை. அதே மாதிரி திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நாடாளும் யோகமும் அந்த சமயத்தில் அவருக்கு வந்து வந்துடும் வந்து. ஸோ அப்போ வந்து மாறுவதற்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது சார். இதை தாண்டி வந்து உலக அளவில் பார்க்குறப்ப ட்ரம்ப் அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பல விஷயங்கள் வந்து பரபரப்பாக போயிட்டே இருக்குது. நம்ம அந்த ட்ரேட் வார் அவர் தொடங்கினிலேருந்து இப்போ ஈரான் அந்த வார் தொடர்ந்து அந்த வெனிசுலா அப்புறமா கியூபா இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ அவர் வந்து சீனா போகிறாரு. ஸோ ட்ரம்ப் வந்து எப்படி சார் இருக்குது அவருக்கான நேரம்? அவரை கொலை செய்கிறதுக்கான முயற்சிகளும் வந்து நடந்தது. ஸோ அவருக்கான நேரம் எப்படி இருக்குது சார்? இது உலக அரசியல் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார்? ஸோ பொதுவாக வந்து எக்கனாமிக் இம்பேக்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதர் கண்ட்ரிஸ். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பண்ணுறக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து எக்கனாமிக் இம்பேக்ட் தான் அடுத்தது உங்களுக்கு வந்து இருக்குது, அதர் கண்ட்ரிஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அது வந்து இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா அவரோட ரூல்ஸ் எல்லாமே வந்து ட்ரேட் பாலிசியை மாற்றுறது, இல்லைனா டரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை குறைக்கிறது. ஸோ இந்த இதில் இருக்கிறதுனால அவரோட ஜாதகப்படி பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து அவருக்கு வந்து டைம் இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த இயர் வந்து அவருக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு பிரச்சனைக்குரிய காலகட்டம் வந்து அவரும் பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி தான். ஸோ சேம் டைம் வந்து ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து சிறு பாதிப்புகள் வரலாம் வந்து. ஸோ கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலான்றது வந்து என்னோடய கணிப்பு வந்து. கிட்டத்தட்ட அது வந்து ஜனவரி அதே டைமில் தான் வரும். அது அந்த கிரகங்கள் மாற அதே சுழற்சி முறையில் அதே டயத்தில் தான் வரும். கிட்டத்தட்ட ஜனவரி 2027 ஏப்ரல் 14, 2027 வரைக்கும் அந்த ஒரு 3.5 மாதக்குரிய காலகட்டத்தில் வந்து உடல் பாதிப்புகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து அவர் ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் ஸ்டில் நான் வந்து சொல்கிறது வந்து அந்த 4 இயர் டேர்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாருன்னு தான் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து. ஓகே சார், இது நான் வந்து சடனாக உங்ககிட்ட கேட்குறேன் சார். இதுக்கு முன்னாடி 24ல் நீங்கள் வந்து இந்த ஐபிஎல் பற்றி நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தீங்க, கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இயர் சிஎஸ்கே வந்து ஒரு மாதிரி பாட்டம் ஆஃப் த டேபிள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார் அவங்க ஜாதகத்துப்படி? நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி அதே வகையில் கேட்குறேன். ஓரளவுக்கு. ஏன்னா இது வந்து எல்லாரையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக பியூராக அனலைஸ் பண்ணி சொல்லலை. பட் ஆனால் அந்த கீ பிளேயர்ஸோட சார்ட்ஸ் தெரியும். அதை வச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் பிளே ஆஃப் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வின்னிங் பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது, அது நான் பார்த்த வரைக்கும் இருக்கிறது வந்து சன்ரைசர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் அரசியலில் நம்ம உள்ளூர் அரசியலில் தொட்டு தேசிய அரசியல் தாண்டி அதுக்கப்புறம் உலக அரசியல் வகையில் நம்ம எல்லா பற்றியும் விவாதிச்சுருக்கோம். உங்கள் நேரத்துக்கு வந்து மிகவும் நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
வணக்கம். ஐபிசி தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. என்எம்சி ஆடிட்டிங் காலேஜ், ஈரோடு. The Chennai Silks in Mega Summer Sale.